ஹலோ விவஸ், ஈரான் சண்டைன்றது ஈரான் இஸ்ரேலை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 10க்கு அதிகமான நாடுகள் வந்து பாதிக்கப்படுது. இதில் வந்து எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான் அதிகமாக, இஸ்ரேலை தவிர்த்து, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தவிர்த்து. இந்த நாடுகளில் வந்து படைத்தளங்கள் அங்கே வச்சுருக்கனால என்ன பண்ணுறாங்க, ஈரான்காரன் அந்த படைத்தளத்தில் குண்டு வீசுகிறான். அதோடு என்ன பண்ணுறான், எண்ணெய் வயலில் குண்டு வீசுகிறான் அரேபியாவில். அதற்கப்புறம் வந்து மக்கள் குடியிருப்புலெல்லாம் வந்து ஆளில்லா விமானங்கள் மூலம் வந்து குண்டு வீசுகிறான். குண்டு வீசி நிறைய இழப்புகளை வந்து உண்டு பண்ணுறான். அவர்களோட அந்த ரேடார் அமைப்பையும் வந்து ஒரு சில இடத்தங்களை வந்து என்ன பண்ணியிருக்கான், நிர்மூலமாக்கியிருக்கான் இந்த சின்ன ட்ரோன் மூலமாக. ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து இடம்பெயர்ந்து அங்கே வேலைவாய்ப்புகளாக போனக்கூடிய இந்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தன்னை வந்து இந்திய அரசாங்கம் காப்பாற்றணும், எப்படியாவது வந்து இந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த இடத்துலேருந்து எங்களை வந்து பத்திரமாக மீட்டு இந்தியா கூட்டிகிட்டு போயிடணும்னு கத்துறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே பிறந்து இந்தியன்ற மாதிரி ஒரு பேரில் வாழக்கூடிய பாகிஸ்தானிஸ் என்ன பண்ணுறானுங்க, ஏக இறைவனை தவிர நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாகவே ஈரானுக்கு தான் அப்படின்றான். ஏண்டா, ஈரானுக்கு சப்போர்ட்னா நீ என்ன பண்ணணும், இங்கேருந்து கிளம்பி ஈரானுக்கு போய் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவோ போரிடணும். அப்படியும் இல்லாத பட்சத்தில் உனக்கு அந்தளவுக்கு திராணி இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், அங்கே இஸ்ரேலுக்கு வந்து படைத்தளம் கொடுத்து உதவிட்டு இருக்கிற அந்த இஸ்லாமிய நாடுகள், பஹ்ரைனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டானாக இருக்கட்டும், யார்கிட்டையாவது நீங்கள் என்ன பண்ணணும், போய் ஏன்டா அவனுக்கு வந்து அந்த இராணுவ பேஸ் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போடணும். அவன்கிட்ட சண்டை போடாது, இங்கே எந்த குண்டும் உள்ள, இங்கே சேஃபாக இருக்குன்றதுனால நீ வந்து குரலை உயர்த்தி கோமாளிக்காக கோமாளி வேலைலாம் செஞ்சிட்ருக்கிற. ஆனால் அங்கே வந்து உண்மையாக குண்டு வீசி இன்றைக்கி உயிர் போகுமா நாளைக்கு உயிர் போகுமா என்ன நடக்குமோன்னு பதட்டத்தில் இருக்கக்கூடிய அதே பாகிஸ்தான், இங்கேருந்து மைக்ரேட் ஆன அந்த இந்திய பாகிஸ்தானிஸ் என்ன பண்ணுறானுங்க, எப்பயுமே சொல்லுவானுங்க ஏக இறைவனை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு. அங்கே ஏன்டா பயந்துட்டு இப்போ ஏன்டா உனக்கு இந்தியா தேவை, நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் உனக்கு இப்போ வந்து இந்தியாவோட ஞாபகம், இந்தியா சேஃபாக கூட்டிகிட்டு போகணுமா, நீ இருக்கிறது வந்து இஸ்லாமிய தேசத்தில் இருக்கிற, அங்கே வந்து பாதுகாப்பாக தானே இருக்கணும், நீனு உனக்கு அதுதானே உனக்கு சொர்க்கம், அப்படி ஒரு சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டு நீ ஏன் வந்து இந்தியா உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிற, உன்னோட தலைவன் ஈரானுடைய கோமானி தான் அப்படின்னா நீ இப்போ ஈரானுக்கு புரட்சிகர காவல்படையில் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து போரிடு. இங்கே வந்துட்டு சேஃபாக வந்து 4 ரூம்குள்ளார இருந்துக்கிட்டு இங்கே வந்து யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப கூக்குரல் இட்டுக்கிட்டு நீ இந்தமாரி பேசிகிட்டு இருக்கிற. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ணுவீங்க? தீவிரவாதம்ன்றது எந்த நாட்டில் இருந்தாலும் அதில் வந்து மதம் பார்க்கக்கூடாது, மனிதர்களை தவிர. ஒரு மனிதன், ஒவ்வொரு மனித உயிரும் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு உயிர். அந்த உயிர்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அது வந்து எந்த மதமாக இருந்தானா, யாராக இருந்தானா, எந்த நாடாக இருந்தானா, அந்தமாரி நபர்களுக்கு சப்போர்ட் வந்து யாருமே பண்ணக்கூடாது. அந்தமாரி பண்ணுறதுனால வந்து ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப காஸ்ட்லி. நம்மளுக்கு வந்து வேணால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவோம், அவங்கள ஒரு உயிரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் டிபெண்டன்சின்றது எப்பயுமே 5-6 பேர் இருப்பாங்க. அவரோட நிலையெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே நினச்சி பார்க்கணும். அதனால் தீவிரவாதம்ன்றது வந்து வேறு இருக்கப்பட வேண்டும். இதற்கு தான் உறுதுணையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் வந்து என்னோட மதத்துக்காரன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து சப்பக்கட்டு கட்டி அவனை வந்து முட்டு கொடுக்கறதுன்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களும் இருக்கட்டும், அந்த பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆதரிக்கக்கூடாதுன்றது தான் ஒரு வேண்டுகோள். நாம் நம்ம நாட்டை வந்து இருக்கிற நாட்டை நேசிக்கணும். இப்போ வந்து ஆபத்தில் இருக்கிறப்போ காப்பாற்றுறது ஈரான் கிடையாது, அங்கே இருக்கிற அரபுல தேசங்கள் கிடையாது. இந்தியா தான் என்ன பண்ணுது, தன்னோட விமானத்தை அனுப்பி அவர்களை வந்து கூட்டிகிட்டு போகுது. இந்தியா வந்து மதம் பார்க்கல, இங்கே மனித நேயம் தான் பார்க்குது. நம்ம நாட்டுக்காரன் தான் பார்த்துட்டு என்ன பண்ணுது, தூதரக உதவியெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு அதிகமான நபர்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பாக வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதேமாரி தான் உக்ரைனில் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டப்பையும் வந்து இந்திய அரசாங்கம் இதை தான் பண்ணுது. இந்திய குடிமகனாக வாழ்வோம், இந்தியனாக வாழ்வோம். அதை விட்டுட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு மதவெறி பிடிச்சி அலையாதீங்க. அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இதுக்கப்புறமாவது உங்கள் மூளையில் உரைக்கட்டும். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.